பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமஜனவே. நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, மார்கழி 7ஆம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மிதுனத்துக்கு. மார்கழி 4ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மார்கழி 19 பௌர்ணமி திதி வருகிறது. மார்கழி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு, விடியற் காலையில் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இது இல்லையா? அதை குறிப்பாக பூரம் ஆண்டாள் மாதம், ஆண்டாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம். அது மட்டுமில்லை, சொர்க்கவாசல் சிறப்பு இந்த மாதம்தான். அற்புதமான ஒரு ஆன்மீக மாதம் இது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது அதனுடைய அதிபதியான சுக்கிரன் முதல் 7 நாள் 2ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 23 நாள் தனுசுவில் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார், ராசிநாதனை குரு பார்க்குறார். அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம். சுக்கிரனை வழிபாடு செய்பவர்கள், பெருமாளை சேவிப்பவர்கள் ஆண்டாளையும் சேவிக்கலாம். இது மார்கழி என்று சொன்னாலே ஆண்டாளுக்கு உகந்த மாதம் இல்லையா? அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு ரொம்ப நல்லா வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல உங்கள் திறமையை வெளிப்படுத்த போகிறீங்க. 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது பெரிய விசேஷம். உங்களை பொறுத்தவரையும் 9க்குடைய புதனும் 3க்குடைய குருவும் பரிவர்த்தனை யோகம் வேற. இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருக்கிறது. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. நீங்கள் எடுக்கிற முயற்சி இமாலய வெற்றி பெறும். புதனும் சிறப்பாக இருக்குது குரு பார்வையில், சுக்கிரனும் சிறப்பாக இருக்கிறதாலையும், 7க்குடைய செவ்வாயும் குரு பார்வையில் இருக்கிறதாலையும் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய தருணம், இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். பத்திரிகைத்துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நீதித்துறை, அறநிலையத்துறை, ரிஷிகள், முனிகள், குருமார்கள், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். 9ல் குருங்க, சூப்பர் இல்லையா? ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. அப்கோர்ஸ் அவர் வக்ரமாக இருக்கார், பலன் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கட்டுமே ஒன்றும். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சூப்பரான டைம் இது.
5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இது நாள் வரைக்கும் குரு பார்க்கல. இப்போ குரு மறுபடியும் மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் குரு பார்வை. 5இல் இருக்கும் ராகு பகவான் குரு பார்வையில் இருப்பதால் முதல் 7 நாள் குரு பார்க்கல, அப்புறம் 23 நாள் குரு பார்வையில் இருக்கார். அப்போது பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நேரம் இப்போ அதெல்லாம் விலகி பிள்ளைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய நிலை. அவங்க கல்வி சிறப்பாக இருக்கும். நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். பூர்வீகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது, இப்போ அதெல்லாம் ஆஃப் ஆகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். குழந்தை பாக்கியம் மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட்டோடு குழந்தைக்காக 5 வருஷமாக 10 வருஷமாக காத்துட்ருக்கிற அன்பர்களுக்கு, இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ நல்ல தகவல் நல்ல செய்தி வரப்போகுது. மற்றபடி சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் அற்புதங்கள் நடக்கப் போகிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய தருணம். ஏங்க, புதன் சுக்கிரனை குரு பார்க்கிறது, 11க்குரிய சூரியனையும் குரு பார்க்கிறது, 7க்குரிய 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயையும் குரு பார்க்கிறது. அப்போது துலா ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்தல், எல்லாம் லாபமாக மாறும். செய்யும் தொழில் அத்தனையும் லாபமாக மாறப்போகிறது. ஏன் என்று சொன்னால் 11க்குடையவன் குரு பார்வையில் இருக்கிறார். சூரியன் 11இல் கேது இருக்கிறதே ஒரு சிறப்புங்க. அவர் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு கேதுக்கள் 11இல் வந்து அமர்ந்தால் பல அற்புதங்களை செய்யும், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக போங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். இல்லை உத்தியோகத்துக்கு போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, இல்லை படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறீங்க, நிச்சயமாக சாதிக்க முடியும். இல்லை இதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் தீர்த்த யாத்திரை போகிறோம், ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா, எதற்காக சென்றாலும் நீங்கள் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்க போகிறது உங்களுக்கு. உங்களை பொறுத்தவரையிலையும் புதன் சுக்கிரன் சுக்கிரன் 7 நாள், புதன் 10 நாள் 2ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். 2ஆம் இடத்து அதிபதி குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் 9 கூடையும் 9க்கு போயிடலாம். சூப்பர் இல்லையா? அப்போ சாதிக்கக்கூடிய தருணம். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 16, 17, 18 தமிழ் தேதி, மார்கழி தேதி 16, 17, 18 சந்திராசிரமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. இந்த ராசியில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் ரிஷபம், துலாம். இப்போ இந்த 2 ராசியில் பிறந்த அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் சொர்க்க வாசல் திறப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் சொர்க்க வாசல் பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து சுக்கிரனுக்கு உண்டான ஒரு இடம் ஸ்ரீரங்கம்.
ஸ்ரீரங்கம் பெருமாளை கூட போய் சேவிச்சுட்டு வரலாம், அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளையும் சேவிக்கலாம். ஏன்னா இது மார்கழி மாதம், ஆண்டாள் மாதம். ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம். நிச்சயமாக தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க, நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லை ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுத்து இதையும் பாருங்கள். அந்த அளவுக்கு நிர்வாகம் உங்களை பாராட்டும், நல்லது நடக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாளை வணங்குங்கள். நீங்கள் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் சொர்க்க வாசல் திறப்பாங்க, போய் சேவிச்சுட்டு வாங்க பகவானை. எல்லாமே நல்லதாக அமையும். நன்றி. வாழ்க வளமுடன்.